மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. உங்கள் தொழில் பல மடங்கு விருத்தியடைய போகிறது. ஆனால் அவன் ஆறுக்குடையவனாக இருக்கிறான். அவன் 11ஆம் வீட்டில் வரும்பொழுது ஒரு சின்ன பிரச்சனை, தேவையில்லாத வெட்டிப்பய சகவாசம்லாம் வரும். சார், உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ராக் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் ஆரம்பித்தேன் 5:30 மணிக்கு என் வேலையை ஆரம்பித்தேன், நைட்டு 10 மணி வரைக்கும் நான் பிஸி இருந்தீங்கன்னா நீங்கள் பிளஸ்டுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் ஆசீர்வதிப்பட்டவர் மட்டும்தான் ஃபுல் டைம் பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் புகழேனியின் உச்சத்திற்கு செல்ல வேண்டுமா? ஏ கிரேட் பீப்புள்ஸ் நெவர் ஃபாலோ ரூல்ஸ். என்னது? கிரேட் பீப்புள்ஸ் நெவர் ஃபாலோ ரூல்ஸா? எஸ், பிகாஸ் தே ஹேவ் ஏ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எறும்புக்கு ஒரு கரும்பு துணுக்கே போதும், யானைக்கு ஒரு கரும்பு காடே தேவை. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. 5 லட்ச ரூபா டெய்லி செலவு பண்ணுறவனும் இருக்கான், 5 ரூபா செலவு பண்ணுறவனும் இருக்கான். ஸோ அது உங்களுடைய திறமை. ஆனால் ரன்னிங் மணி என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பொங்கலோ பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும். பொங்கல் யாருக்கு பொங்குகிறதோ இல்லையோ, உங்களுக்கு பொங்க போகிறது. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? ஆனால் போங்க சாமி, விடிஞ்சா போகி வந்துருச்சு. இப்போ போகி 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 எனக்கு ஒரு பாட்டு இருக்குதுல்ல சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதான் தமிழர் மரபு. ரொம்ப நாளாகவே நம்ம இதை ரொம்ப வச்சுருக்கோம். நல்ல உன்னித்து நாம் பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய மாதாந்திர ஒவ்வொரு பண்டிகைகளுமே நம்ம ஒவ்வொரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டுருக்கோம். நம்மளை எனர்ஜைஸ் பண்ணுறது தான் இதோட வேலையை. இப்போ இந்த போகி வரும்போது பழையன கழிதலும் புதியன புதியன, தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் எல்லாம் பண்ணீங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே வைகாசி விசாகம், மாசி மகம், ஆணி பூரம், ஆடி பூரம், அப்படியே வரிசையாக பிஸியாகவே இருப்போம். நம்ம ஆடி மாதம் வந்துடுவோம். அப்படி எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போகியிலே நீங்கள் ஜனவரி மாத பலன்களை கேட்கல. ஏன்னா எல்லாமே இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. ஜனவரி மாத பலன் அப்படின்னா 1ஆம் தேதி சொல்கிறது மட்டும் இல்லை, 14ஆம் தேதி பொழுது விடிஞ்சா 14ஆம் தேதி ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, மகர சங்கராந்தி. அப்போது ரொம்ப நாளாக தமிழர்களுக்கே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அப்படின்னா என்ன சார்? பொங்கல் நமக்கு தெரியும், தை பொங்கல் தெரியும், அது என்ன மகர சங்கராந்தி? சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு போகிறது தான் நம்ம பண்டிகைகளாக கொண்டாடுறோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. சித்திரை மாதம் சூரிய பகவான் எழுந்தருளும் பொழுது மேஷம், அதுதான் உச்சம் பெறுகிறார். அதான் சித்திரை வருஷப்பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதே சூரிய பகவான் கடகத்துக்கு போகும்போது ஆடி மாதம் என்று மாரியம்மன் மாதமாக அழைக்கப்படுகிறது. அதே சூரிய பகவான் கன்னிக்கு போகும்போது புரட்டாசி மாதம். அதே சூரிய பகவான் இது நீச்சமாகும் பொழுது மார்கழி. அதே சூரிய பகவான் மகரத்திற்கு செல்லும் பொழுது மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. சங்கராந்திக்கு அதெல்லாம் அப்புறம் விடுங்க, சங்கராந்தி தேவதை அதெல்லாம் வேறு வேறு கான்செப்ட்ஸ். மகரத்துக்குள்ளே சூரியன் வரார், அவ்வளோதான். அது அவ்வளோ புரிஞ்சுங்க போதும். மகரத்துக்குள்ளே சூரிய நாராயணர் வரும் அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் தைப்பொங்கல். அதை உலகமே கொண்டாடுகிறது, அறுவடை திருநாளாக கொண்டாடுகிறது. ஸோ உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னன்னா, 11ஆம் வீட்டிற்கு சூரிய பகவான் வருகிறார். பெரும் புகழும் ஒரு பெரும் பெயரும் ஏற்பட போகிறது. புகழ். சூரியனுடைய பெரிய விஷயமே என்னன்னா, சொல்லுவாங்கல்ல, சூரியனுக்கு டார்ச் அடிக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. சூரியனுக்கே டார்ச்சா அப்படிம்பாங்க. அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறவர் என்னன்னா, டிஃபால்ட்டாகவே புகழான ஆள் யாருன்னா சூரியன் தான். உலகத்தில் சந்திரனுக்கு ஏதேனும் விளம்பரம் தேவையா? சூரியனுக்கு விளம்பரம் தேவையில்லை. உலகத்தினுடைய பிதாமகர்கள் இவங்கெல்லாம். சூரியன் தான் பிதா, அப்பா, சந்திரனா அம்மா. இவங்க 2 பேருக்கும் விளம்பரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. சுக்கிரனை பற்றி நம்ம சொன்னாதான் தெரியும், குருவை பற்றி சொன்னாதான் தெரியும். ஆனால் சூரிய சந்திரர்களை அனுதினமும் பார்க்குறோம். அப்போ அந்த சூரியன் அத்தனை பிரகாசமானவர் 11ஆம் வீட்டுக்கு லாபத்துக்கு வரும் பொழுது உங்கள் தொழில் பல மடங்கு விருத்தியடைய போகிறது. ஆனால் அவன் ஆறுக்குடையவனாக இருக்கிறான். அவன் 11ஆம் வீட்டில் வரும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை, தேவையில்லாத வெட்டிப்பய சகவாசம்லாம் வரும். சார், உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ராக் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் ஆரம்பித்தேன் 5:30 மணிக்கு என் வேலையை ஆரம்பித்தேன், நைட்டு 10 மணி வரைக்கும் நான் பிஸி இருந்தீங்கன்னா நீங்கள் பிளஸ்டுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் ஆசீர்வதிப்பட்டவர் மட்டும்தான் ஃபுல் டைம் பிஸியாக இருப்பாங்க. எப்பெல்லாம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த வீணாக போனவங்கலாம் பழகுறீங்களோ, இவங்களுடைய வைப்ரேஷன்ஸ்லாம் உங்களை அட்டாக் பண்ணுது. இவங்களுடைய தேவையற்ற கருத்துக்களை உள்வாங்கிக்கிறீங்க. உங்கள் மனதை குப்பை தொட்டி ஆக்கிக்கிறீங்க. மனது இறைவன் வாழும் இடமா இருக்கணும். உங்கள் மனைவிக்கு நேரம் செலுத்துங்க, குழந்தைக்கு நேரம் செலுத்துங்க, நல்ல நண்பனுக்கு நேரம் செலுத்துங்க, நல்ல குருவுக்கு நேரம் செலுத்துங்க.
இவங்கெல்லாம் உங்களை நல்வழிப்படுத்துறவங்க. தேவையில்லாத ஒரு கேரக்டர் கூட உங்கள் லைஃப்பில் வேணான்றேன். எல்லாத்தையும் அன்புறண்டாக்கு, போ ஓடிப்போ, உங்கள் லைஃப் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. ஸோ அந்த நல்ல விஷயத்த இந்த சூரிய பகவான் செய்வார். நீங்கள் புகழேனியின் உச்சத்திற்கு செல்ல வேண்டுமா? A great peoples never follow rules. என்னது? Great peoples never follow rules. Yes, because they have a set of standards. அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஆளுங்க கிடையாது பெரிய மனிதர்கள். பெரிய மனிதர்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அவங்களே நீங்க கொண்டு போய் தரல விட்டாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய மனிதராக உங்களை உருவாக்க போகிறது. நான் மறந்தும் இந்த சில்லற வேலையை செய்ய மாட்டேன். உயிரே போனாலும் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன். இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். எனக்கு அது பழக்கம் இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை உருவாக்குவார். ரைட். அப்புறம் இவரோட 4-7 கூடைய புதனும் சேர்ந்து விடு 11ஆம் வீட்டிற்கு வரும்போது ஃபாரின் போறீங்க சார். யாரெல்லாம் மீனராசிக்காரர்களோ பிப்ரவரி முடிவதற்குள்ள ஒரு கடலை தாண்டி ஆக வேண்டும் என்பது சட்டம். 4-7 கூடையவர். 4ன்னா என்ன? வீடு மாடு மனை. அப்போ நீங்க ஒரு லேண்டாவது வாங்குவீங்க, ஒரு இடமாவது வாங்குவீங்க, ஒரு வீடாவது வாங்குவீங்க. ஒரு வீடாவது வாங்குவோமா? ஏன் சார் அவன் இங்கே என்ன கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு, வீடாச்சு வாங்குவேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்றீங்க. வாங்குவீங்க. யோகம் வரும் பொழுது அது தன்னால் நடக்கும். நமக்கு என்ன, நம்ம என்ன யாருமே இல்லையா என்ன? நம்ம வீட்டில் நமக்கு அப்பா இருக்கார், அவரோட பிஎஃப் அமௌண்ட் ஏதாவது வரும், மாமனார் இருக்கார், சீட்டு போட்ட காசு வரும், மகளிர் குழு காசு வரும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணால் நம்மளாலேயும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ஹவுசிங் லோனை பண்ண முடியும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கோம், அவ்வளோதான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பாருங்களேன், உடனே அதை அரேஞ்ச் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றுறோம் நம்ம வீட்டில். இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாம். நம்ம அதை ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருப்போம். காலையில் எந்திரிப்போம், வேலைக்கு வருவோம், சாயந்தரம் போய் தூங்கிடுவோம். அப்புறம் பார்த்தா நம்ம 8 லட்சத்துக்கு வாங்க வேண்டிய வீடெல்லாம் இப்போ 80 லட்சம் ஆயிருக்கும். இந்நேரம் நான் பொழைச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பேன்யா. இதுதான் எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் சொல்லுவேன். என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன். இந்நேரம் நான் பொழைச்சிருந்தா எங்கேயோ பொழைச்சிருக்கலாம், நான் பொழைக்க வேண்டிய நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பிழைக்க வேண்டிய மாதம். அதாவது சொத்து சேர்த்துவீங்க. 1 கிராம் 5000 சார், என்ன சார் 6000 கிட்ட போகுது, எப்படி சார் தங்கம் வாங்க? இன்னைக்காவது வாங்குங்க சார், இன்னைக்காவது வாங்குங்க. இன்னும் 1 வருஷம் போய் 10,000 போயிடுச்சுன்னா இதோட கஷ்டமாயிருவீங்க. இன்னைக்காவது வாங்க. நேரம் வரும்போதே பொழைச்சிக்கிறவன் புத்திசாலி, புத்தி உள்ளவன் பொழைப்பா. நல்லா புரிஞ்சுங்க. 4-7 கூடியவர் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். அதனால் புதனால் பெரும் யோகம் கிடைக்க போகிறது. அயல்நாட்டு சம்பந்தங்கள், விஐபி தொடர்பு ஏற்பட போகிறது. அதனால தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வெட்டி பேய சகவாசம் போக போகுது. நீங்கள் யாரை வெட்டி பேங்கிறீங்க எனக்கு ரொம்ப நாளாக புரியல. இப்போ பாருங்க சார், நம்ம டீம்லேயே ஒருத்தருக்கு வேலையே இல்லாமல் இருக்கும். நம்ம டீம்லேயே ஒருத்தர் வந்து சும்மா அவரை நான் சொல்லவே இல்லை. வேலை இல்லாததால் ஒருத்தரை வெட்டி பேர் நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, வேலைக்கு போகவே கூடாதுன்னு சத்தியம் பண்ணி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இவங்க கூடலாம் தான் நம்ம சேரக்கூடாது. ஏன்னா இவங்களோட சேர்ந்து நம்ம எனர்ஜியும் வீணாக போயிடும். சரியா? சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, ரிஸ்க்குங்க, கஷ்டங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப ரேருங்க, அதுங்க இதுங்கம்பாங்க. அதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் யாரை நான் அப்படி சொல்கிறேன்னா, நெகட்டிவான கருத்துக்களை சொல்கிறவங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு 1.5 வேலையை விட்டுட்டு இது இவ்வளோ பெரிய வேலையை நீ செய்றியே, உன்னால் செய்ய முடியுமா? ஏன் முடியாதுன்றேன். ஏன் முடியாது? எது முடியாது? உலகத்தில் முடியாது எது? உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சவன் தான் இன்றைக்கி அத்தனை பேரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த போன்ற கெட்ட சகவாசங்கள் போது இதெல்லாம் ஆச்சு போச்சு எல்லாம் ரைட்டு. ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன ஆபத்து சார்? சொல்லுங்கள் சார். இவ்வளோ தூரம் நல்லா சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் வக்ரமாய் 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். ரன்னிங் மணி என்பதை நீங்கள் கனவு தான் காண வேண்டும். எப்படி நான் சொன்னனோ, இந்த ரன்னிங் மணி இல்லாதவங்களோட நிலைமை என்ன? ரன்னிங் மணி இல்லைன்னா உங்களால் சர்வைவே ஆக முடியாது சார். ரன்னிங் மணிங்கிறது அவ்வளோ முக்கியம். ரன்னிங் மணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் வேணால் படுங்க. ஆனால் இன்றைக்கி நாள் இஎம்ஐ கட்டுறதுக்கு, ஒரு மினிமம் டியூ கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்தது, போய்கிட்டே இருந்ததுன்னா இவங்க மரியாதை காப்பாற்றப்படும். யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிரெடிட் கார்டு கடன் 2 லட்சம் இருக்குது, 2 லட்சத்தை அடைக்க முடியல, மினிமம் டியூ ஒரு 3000 அடைச்சிட்டிங்கன்னா கம்முன்னு இருக்கலாம் 1 மாதம். ஓகே, எதையாவது பண்ணி நீங்கள் கொஞ்சம் மூச்சு விடுவீங்க. அல்லாமல் உங்களால் மேனேஜே பண்ண முடியாது அந்த ரன்னிங் மணி இல்லைன்னா. அது அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரப்போகிறது. ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கிறீங்க, புதுசாக பெரிய வாய்ப்புங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. இது இப்படி சொல்கிறீங்களே, ஃபாரின் போவீங்க, எல்லாம் ரைட்டு. இதுலேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ வீடு வண்டி வாசல் வாங்குறதுனால இருக்கிற பணம்லாம் அங்கே லாக் ஆகிடும். ஃபாரின் போகிறதுனால இருக்கிற பணம்லாம் அங்கே லாக் ஆகிடும். அப்போ அந்த பணத்தை சேமிக்கிற வழியை பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களில் ஈடுபடணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வராத வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக போராடணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எறும்புக்கு ஒரு கரும்பு துணுக்கே போதும், யானைக்கு ஒரு கரும்பு காடே தேவை. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. 5 லட்ச ரூபா டெய்லி செலவு பண்ணுறவனும் இருக்கான், 5 ரூபா செலவு பண்ணுறவனும் இருக்கான்.
ஸோ அது உங்களுடைய திறமை. ஆனால் ரன்னிங் மணி என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 குடையவன் வக்கரமாவதால் தொண்டை குரல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். இங்கே கட்டி வர்றது போன்ற டான்சில்ஸ் வர்றது. அப்போ ஐஸ்கிரீம் திங்காதீங்க, வேண்டாம். 2னா உணவுப் பொருட்கள். அப்போ நான் வந்து சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றேன், நான் இதை பண்ணி சாப்பிட்றேன், நான் அதை சாப்பிட்றேன், நான்வெஜ்லேயே வித்தியாசமாக உடும்பு பிடிச்சி சாப்பிட போகிறேன். இது தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணாதீங்க. தெரிஞ்சதை சாப்பிடுங்க. நான் இப்படி சாப்பிட்றவங்களை கிண்டல் பண்ணல. தெரியாததை சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. நமக்கு தான் வயிற்றுல பிரச்சனை வரப்போகுது. அடுத்த மாதம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்கேயும் போயிடாது. நான் சீனா போயிருந்தேன் சார், அங்கே அருமையாக ஒரு பாம்பு இருந்தது சார், பிடிச்சி சாப்பிட்டேன் சார். வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே வயிறு வீங்கி போச்சு சார். ஆமாம், பின்ன நம்ம அதை சாப்பிட்டா வளர்ந்தோம். நமக்கு அது புதுசு, அவங்களுக்கு அது பழசு. ஸோ அப்போ ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது மட்டும் பார்த்துக்கணும். ரன்னிங் மணி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு காசு எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை வீண் பண்ணாமல் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பொங்கலோ பொங்கல் தைப்பிறந்தால் வழிபிறக்கும். பொங்கல் யாருக்கு பொங்குகிறதோ இல்லையோ உங்களுக்கு பொங்க போகிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஹாப்பியான ஒரு லைஃபும் நான் சொன்ன இந்த கெட்ட சகவாசம் சொன்னேன் பாருங்க, இதுக்காகவே நீங்கள் எனக்கு மார்க் போடலாம். உலகத்தில் யாருக்கெல்லாம் கெட்ட சகவாசம் போயிடுச்சோ அவங்க நல்லா இருப்பாங்க சார். சாயந்தரம் ஆனால் நம்மளை கரெக்டாக கடைக்கு கூப்பிட்டு போயிடறான். இவங்களோட பழகாமல் இருந்தாலும் நீங்கள் வீட்டோட இருப்பீங்க. ஸோ அப்போ கெட்ட சகவாசங்கள் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் என்னோட கனெக்ட் பண்ணி நேரடியாக என்னை பார்த்து நீங்கள் பேசலாம். அதே மாதிரி ibcbakti.com இணையதளத்திற்குள் வந்தீங்கன்னா என்னுடைய தரவுகள், என்னுடைய பேர் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் புக் பண்ணி என்னோட நேரடியாக பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். விஷ் யூ a wonderful happy பொங்கல். நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.